வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். செல்சி வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சிச்சுப்பா. எப்பலா இன்டர்நேஷனல் பிரேக் முடியும்னு 2 வாரம் தான் ஆக்சுவலா. ஆனா 2 வாரத்துல டெய்லி நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் 10 நாள் இருக்கா, 9 நாள் இருக்குதா, 8 நாள் இருக்கா, 7 நாள் இருக்கா, அந்த மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு கடைசியா சாட்டர்டே வந்து செல்சி மேட்ச் இருக்கு. வழக்கம் போல லாஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் மாதிரியே ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக் வந்து செல்சி ஆடுறாங்க. போன இன்டர்நேஷனல் பிரேக் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டவே ஆடணும். இந்த வாட்டி பர்ன்லிவே ஆடுறோம் லஞ்ச் டைம் கிக் ஆஃப்க்கு. அண்ட் எக்ஸ்பெக்டிங் நத்திங் லெஸ் தன் வின். உண்மையை சொல்ல போனோம்னா லைக் வின்னு மட்டும் இல்ல, ஒரு கம்ஃபர்டபுளான வின்னு. ஏன்னா வந்து இதுக்கப்புறமா வர கேம்ஸ் வந்து கஷ்டமான கேம்ஸ்ங்கிறப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியதும் நல்ல ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணோம் அகைன்ஸ்ட் த பர்ன்லி டீம். 3 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 17 பிளேஸ் இருக்கானுங்க. 22 கோல் கன்சீட் பண்ணிருக்கானுங்க 11 மேட்ச்ல. சாம்பியன்ஷிப்ல அவ்வளோ ரெசிலியன்டா இருந்துச்சு அவங்களோட டிஃபென்ஸ், பயங்கரமா இருந்துச்சு அவங்களோட டிஃபென்ஸ். பிரீமியர் லீக்ல இருந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏகப்பட்ட சான்ஸ் கன்சீட் பண்ணக்கூடிய டீமு, ஏகப்பட்ட ஷாட்ஸ் கன்சீட் பண்ணக்கூடிய டீமு. அவங்க கிட்ட கூட டீசென்டான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. லைக் அப்கோர்ஸ் கைல் வாக்கர் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சல் டுவென்சிவி ஃபார்மர் யுனைடெட் பிளேயரு, துப்ராவ்கா ஃபார்மர் நியூ காசல் கோல் கீப்பரு, ஃபிளமிங் அவங்க ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலி ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்கான். லெஸ்லி யூகோச்சுக்கோ செல்சிட்ட தான் போனவன் மனுஷன். ஸோ கொஞ்சம் டீசென்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் ட்ரைங் டு டூ சம்திங், கொஞ்சம் டீசென்டா ஏதோ பிளே பண்றாங்க. அப்பப்போ கொஞ்சம் டிஃபென்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காட்ட ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பிரீமியர் லீக் இதுக்கு அவங்க வந்து இன்னும் எக்யூப்டா இருக்காங்களா எனக்கு ஒன்றும் டவுட்டாவே இருக்கு. பட் சேயிங் வாட் இட் இஸ், அவங்க பேசிக்கா அப்படின்னா ஒரு லைக் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் ஹைலைட்ஸா இருக்கணும் சரி, கொஞ்சம் கேம்ஸா இருக்கணும் சரி, அவங்க லாங் பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டீம், கிராசஸ் யூஸ் பண்ணக்கூடிய டீம், அதான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த் அவங்களோட. ஏன்னா உல்ஸ் கேம்லயும் லைக் அவங்க ஜெயிச்ச உல்ஸ் கேமா இருக்கட்டும் சரி, அண்ட் வெஸ்ட் ஹாம் கேமா இருக்கட்டும் சரி, லைக் இந்த ஃபேசஸ் வேர் கொஞ்சம் ஃபேசஸ் அவங்க ஆக்சுவலி பர்னி நல்லாவே ஆடினாங்க. லைக் தே யூஸ் தேர் வித் வெல் அண்ட் லாங் பால் ஓவர் த டாப், ஒன் பால் ஓவர் த டாப், லைக் ஸ்பெஷலி லைக்ஸ் ஆஃப் கைல் வாக்கர். இன்னொரு சைட்ல டிஃபெண்டர் வந்து அந்த லாங் பால்ஸ் தான் போற ட்ரை பண்ணானுங்க. ஸோ அது வச்சு நம்ம பயங்கரமா டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதுலதான் நம்ம பத்திரமாக இருக்க வேண்டும். அண்ட் நம்ம டிஃபென்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு நல்லா ஆடுவானுங்க, ஒரு நாளைக்கு மைண்ட் மாதிரி ஆடுவானுங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி மேலையும் கீழேயுமா இருப்பானுங்க. கட்டூசம் மீன் மாதிரி இருக்கும் அது. ஸோ நம்ம டிஃபென்ஸ் அப்படி ஒரு நாளைக்கு டிஃபென்ஸ் நல்லா பண்ணுவோம், ஒரு நாளைக்கு நமக்கே தெரியுமா லூசுக்கு மட்டும் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. ஸோ ஹோப்ஃபுல்லி எதுவுமே மிஸ்டேக் பண்ணாம, ஆல்தோ சேயிங் ஆர் டிஃபென்ஸ் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் அஸ் டு கன்சிடர். நம்ம டிஃபென்ஸ் அப்படி, நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் மக்கு கூதான். ஸோ பட் இருந்தாலும் முன்னொரு சைடு அட்டாக்ல நம்ம வந்து ஐ எக்ஸ்பெக்ட் அஸ் டு ஸ்கோர் கோல்ஸ், அட்லீஸ்ட் 2 or 3 கோல்ஸ் ஸ்கோர் பண்ண எதிர்பார்ப்பேன் நான். ஏன்னா இந்த பர்ன்லி வந்து 3rd worst டிஃபென்ஸ் இந்த லீக். அட்லீஸ்ட் வந்து அவங்க மேனேஜர் வந்து ஸ்காட் பார்க்கர், ஃபார்மர் செல்ஸ், பிக் அப் ஸ்காட் பார்க்கர், லைக் யூ as a player and all of that. பட் சாரி, இது ப்ரொஃபஷனல் பிசினஸ். இது ஒன்னு எல்லாம் அப்படிலாம் மதிக்க முடியாது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ செல்சி ஆன் தி அதர் ஹேண்ட் எந்த இன்ஜுரிஸுமே இல்லாம வந்தானுங்க. ஐ மீன் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. லைக் என்ஜோ ஃபெர்னாண்டஸ் ஒரு கன்சர்ன், நெட்டோ ஒரு கன்சர்னா இருந்துச்சு பிகாஸ் வந்து இன்டர்நேஷனல் லீக் போகவில்லை. ஜோ பெட்ரோ ஒரு நாக்க ஷேக் ஆஃப் பண்ணிட்டு தான் போனா. எனக்கு தெரிஞ்ச மாய்சஸ் கைசர் இன்ஜுரியா தான் ஆடிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். லைக் எப்போ அவன் ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், காண்டே வந்து லைக் இன்ஜுரியில இருந்தோ ஆன் த ரிகவரி இருந்தோ இழுத்து புடிச்சுன்னு வந்து ஆடி கடைசியில எப்படி ஆனான்னு பார்த்தோம். லைக் ஹீஸ் லெக்ஸ் பிகேம் ஃபினிஷ்டு. பிரீமியர் லீகால ஆட முடியாம சவுடிக்கு போனவன். மீன் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் சவுடி லீக், பட் அட் த டாப் பிரீமியர் லீக் லெவல்ல ரொம்ப வருஷமா இருக்க முடியல அன்பார்ச்சுனேட்லி. லைக் வந்து we signed him like 2016 2017 and வந்து 2022ல 5 வருஷம் விளையாடினா செல்சிக்கு. அதுக்கு முன்னாடி லெஸ்டர்ல கொண்ட வருஷம் ஆனா பை 22 23 அந்த டைம்ல வந்து அவன் காலே போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லைக் அப்பப்போ லைக் ஓடுவான், இன்ஜுரியில இருந்து ரிட்டர்னா இருக்கட்டும் சரி, லைக் த வே வி பிளேட் ஹிம் அண்ட் ஆல். அந்த மாதிரி கைசேரோக்கு ஆகாம இருந்தா சரி. ஏன்னா வந்து லைக் ஓகே சம பிளேயர் தான், வி வாண்ட் டு see him play and all of that, பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் நீ இந்த மாதிரி இன்ஜுரி இதுல இருந்து லைக் பாக்கச்சு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் மரஸ்கா நோஸ் இட். லைக் அட்லீஸ்ட் ஒன் குட் திங் மரஸ்கா இஸ் லைக் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாம கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கான். ஸோ பட் கைசேரோ வந்து பயங்கரமா பார்த்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் நமக்கு. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் த கேஸ் ஃபார் திஸ் கேம். இந்த கேம் கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். என்ஜோ ஃபெர்னாண்டஸ் இந்த கேம் மாறுவானா எனக்கு டவுட் தான்.
லாவியா of course long term absentee, கோல்வில் of course இல்ல, பேரி சீலி மோஸ்ட்லி டிசம்பர் தான் ரிட்டர்ன். கோல் பாமர் வந்து பார்சா கேமுக்கு வரதா ட்ரை பண்றானுங்க. ஹோப்ஃபுல்லி we don't rush him back. பார்சா கேமுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட்ல இருந்து வந்தா கூட I would be happy with it. ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. of course if he is fit enough he will start, but ஃபிட்டா இல்லனா அவனை ரிஸ்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து டிசம்பர் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு கேம் வந்துட்டு இருக்கு, திக் அண்ட் ஃபாஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ ஆர் லைக் but let's see. Yes, கஷ்டமான கேம்ஸ் தான். you want your start best player to play, but sometimes அப்படி யோசிக்கணும் நம்ம. ஸோ அந்த விதத்தில் இருக்கும்போது இதான் நம்மளுடைய இன்ஜுரி நியூஸ். but we will have our other players fit to play. I think we will have Pedro Neto fit. we got Gittens வந்து again ஒரு slight injury வரதா under 21 கேம்ப்ல இருந்து வெளில வந்தான். we'll see more news of him probably. so but இப்போதைக்கு வந்து அவ இன்ஜுரியில இருக்கா, அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். Garnacho will be there obviously, Liam Delap, Joao Pedro, Estevao அவங்களாம் இருப்பாங்க. if Enzo Fernandez is not fit, I expect Santos to start. Santos to start alongside Caicedo. Right back, left back, of course, Reece James, Cucurella. You can put even Malo Gusto up there. And defense, I expect Wesley Fofana to start alongside Tosin or Chalaba. Tosin, Chalaba, Davis, ரெண்டு பேருமே வேணாம். அந்த தலையெழுத்து ஏற்கனவே பார்த்தாச்சு, இன்னொரு வாட்டி பார்க்க நான் விரும்பலை. So I expect Fofana to start and Tosin and Fofana, I would be okay with that to start. And keeperla இருக்கவே இருக்கா நம்ம விண்வெளி நாயகன். So I expect this lineup to start. Esteva வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஏன்னா இத்தனால பெஞ்ச்ல இருந்து வந்துட்டு இருக்கா அப்படி. I would expect him to start one game. I mean, if Gittens is not fit enough and then maybe Esteva start பண்ணலாம். But Gittens fit இருந்தா I think Garnacho and Gittens might play. Neto obviously will play. So Garnacho Neto or Gittens Neto தான், if obviously all of them are fit. But if Neto is still இன்னும் ரெடி ஆகல, கிட்டன்ஸும் சரியாக ஆகவில்லை என்றால் எஸ்டவா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எஸ்டவா வேற லெவலில் பிரேசில் கலக்கிட்டு இருக்கா, அப்படி எம்என்எஸ் கூட ஸ்கோர் பண்ண அப்படி. ஸோ பார்ப்போம். இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் ஃபிட் தென் எஸ்டவா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ டோன்ட் நோ, பட் இப்போதைக்கு ஐ எம் அஸ்யூமிங் தட் போத் ஆஃப் தெம் வில் நாட் பி ஃபிட் இனஃப் டு ஸ்டார்ட் திஸ் கேம். அண்ட் நான் வந்து எஸ்டவாவை ஸ்டார்ட் பண்ணுவேன், ஜோ பெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுவேன், லியம் டிலாப் வில் ஸ்டார்ட் அண்ட் கர்னாச்சோ ஆன் தி அதர் சைட், சாண்டோஸ் அண்ட் Caicedo if Enzo is not fit enough to start, Reece James, Cucurella, Tosin, Wesley Fofana and விண்வெளி நாயகன். இதுதான் என்னோட லைனப்பா இருக்கும். if the injuries are still இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபிட் ஆகவில்லை என்றால். but saying that we should have enough to win this game. நம்ம ஜெயிக்கணும், கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும், கோல் கன்சீட் பண்ணுவோம். பட் வந்து பர்ன்லி மாதிரி டீம் போடலாம், நம்ம ஜெயிக்கலன்னா தொடர்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. பட் இதான் நம்ம செல்சியோடைய இந்த சீசன் ரீசன் நினைக்கிறேன். ஜெயிக்க வேண்டிய கேம்ஸ் தான் கோட்டை விடுறோம். லைக் நம்ம ஜெயிக்க மாட்டோம் எக்ஸ்பெக்ட் பண்ண கேம்ஸ் தான் நம்ம ஜெயிக்கிறோம். அது என்ன இலவுன்னு தெரியல நம்ம. ஸோ ஹோப்ஃபுல்லி பர்ன்லிக்கு அந்த மாதிரி ஒரு வாடி விழலாக இருக்க மாட்டோம் என்று நம்புறேன். அண்ட் we'll see what happens. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஒரு கம்ஃபர்டபுளான செல்சி வென்னு. 3-1 செல்சி நான் போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்ஸ்தா போறீங்க, பிரிடிக்ஷன்ஸ் போறீங்க and all of that good stuff. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவரிபடி அண்ட் அப் தி செல்ஸ்.